ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து டே 2. ஸோ டே 1ஓட வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா பாருங்கள். டே 1ஓட நைட் வந்து நாங்கள் நிர்வாணா பீச் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பீச் வந்து ரொம்பவே கிட்டக்க ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து கேம்ப் ஸ்டேவுமே இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து ஒரு டார்மெட்டரியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி செக் அவுட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ஒரு டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாபலேஸ்வர் டெம்பிள். சேம் ஸ்டோரி தான். அந்த லிங்கத்தோட இதை தான் வந்து மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மகாபலேஸ்வர் அப்படின்றது வந்து அதாவது இந்த லிங்கத்தோட ஒரு சின்ன போர்ஷன் வந்து பக்தர்களுக்கு வந்து வியூவாக இருக்கும், விசிபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சிவனை வந்து அந்த லிங்கத்தை வந்து எங்கடா கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லிங்கத்தை வந்து ஃபுல்லாக அபிஷேகம்லாம் பண்ணி அந்த இதை வந்து நம்மளே வந்து எடுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளவருமே கொடுத்துருந்தாங்க, வெளியில் வாங்கினோம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்குமே. பழமை வாய்ந்த கோயிலாக இருந்துச்சு. ரொம்பவே கேரளாவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகள் தான் வந்து இந்த கோயிலில் நான் பார்த்தது. ஸோ இங்கேயுமே வந்து நீங்கள் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும். முருடேஸ்வர் டெம்பிளில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணமோ அதை விட இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ ரூல் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா பசங்களுக்கு வந்து வேஷ்டி தான் கண்டிப்பாக கட்டியிருக்கணும் அப்படின்றது. இங்கேவே வந்து நீங்கள் 50 rupees கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் வந்து கட்டிக்கிட்டால் போதும். அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக புடவை அப்படி இல்லைனா வந்து சுடிதார் இது தான் போடணும். ஜீன்ஸ்லாம் இதெல்லாம் வேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் வேஷ்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஆர் நீங்கள் ஸ்கர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அங்கேயே வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். அங்கேயுமே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஓம் பீச். இது வந்து ரொம்பவே அந்த கோயிலுக்கு கிட்டக்க. ஓம் பீச் வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பயங்கர சூப்பரான ஒரு பீச்சு. வியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு நான் கீழே இறங்கும் போதே உங்களுக்கு நிறைய பீட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பீட்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி பிடிக்கும் அப்படின்றதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே போனேன். நான் எதுவும் வாங்கலை. பட் இது மட்டும் ஒரே ஒரு ப்ரேஸ்லெட் மட்டும் நான் வாங்கினேன். இங்கே என்னோடய ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் மட்டும் வாங்கி போட்டிருந்தேன். மற்றபடி நான் எதுவும் பெருசாக வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணல. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கியிருந்தேன். கோகர்ணா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ என்னன்னு தெரியல, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பீச்சில் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ பேக்கேஜாகவே வந்து அவங்க கொடுக்குறாங்க. பட் எதுவுமே வந்து அவங்க கம்மி பண்ணலை நாங்கள் போகும்போது. ஸோ எல்லாமே வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி. நீங்கள் வந்து உங்களால் வந்து பார்கெயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வியூ வந்து வேறு லெவல் வியூ. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பீச். ஸோ இங்கே வந்து என்னென்னலாம் பீச் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி கயாக்கிங், ஜெட்ஸ்கி, பம்பர் ரைட், பனானா ரைட், பேராசைலிங், இந்த 5 வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரைடுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 500 rupees பே பண்ணணும். பம்பர் ரைட், பனானா ரைட் எல்லாத்துக்குமே எக்ஸப்ட் பேராசைலிங்க்கு மட்டும் ஒரு பர்சனுக்கு அவங்க 1200 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். நிறைய பேர் நாங்கள் ஒரு 10 பேர் போயிருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணோம் ஒவ்வொரு ரைடுமே. பட் ஆனால் அவங்க குறைக்கவே இல்லை, கம்மி பண்ணவே இல்லை. ஸோ ஃபிக்ஸட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அதை தான் நாங்கள் கொடுத்து பே பண்ணிட்டு வந்தோம். இது வந்து என் பையன் வந்து ஜெட்ஸ்கி வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ நானும் என் பையனும் ஒரு தடவை போனோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவன் ஃப்ரெண்டில் உட்காந்ததுனால அதனால் நான் செகண்ட் டைமாக வந்து தனியாக போனேன். அப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஜெட்ஸ்கி போயிருக்கேன். பட் இங்கே வந்து போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு So guys, we are going for a paraclimbing, first time experience. Before parasailing, it's a first time experience. So see, we have to go very deep into the sea, and then we'll go for a paraclimbing. Guys, everybody ready? என் ஹஸ்பண்ட் வந்து பேராசைக்ளிங் அப்போது வரல. ஸோ நான் வந்து அந்த அண்ணா கூட மற்ற பேர் கூட தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸ்லி. லிட்டரலாக வந்து ஒரு 2 to 3 minutes கிட்ட உங்களுக்கு பறக்க வைப்பாங்க. பட் ஃபஸ்ட் வந்து உங்களை தண்ணியில் டிப் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பயப்படாமல் இருங்க. மேலே போக போக உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா. இது வந்து பம்பர் ரைட் வந்து என் பையன் போனான். அவனுமே வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவன் வந்து லிட்ரலி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த மாதிரி ஓம் பீச்சில்
லைக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே விளாண்டுட்டு இருந்தாங்க, சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க. லைக் ஒரு 6-7 இயர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைக் நல்லா என்ஜாய்மெண்ட் தெரியுது. லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வயசு ஆக ஆக அவங்களோட இதுவே வந்து வேறு மாதிரி இருக்குது. பயப்படாமல் எல்லாத்துலேயுமே வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போனால். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே லைக் ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் என்னடா அது வந்து எல்லாத்துலேயும் போகிறேன் அப்படின்றானே, பயமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே. ஸோ என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் நானும். இந்த மாதிரி லைக் ஸ்ட்ரிங்ஸ் பார்க்குறீங்களா, இது வந்து உங்களுக்கு தலையில் பின்னி விடுறாங்க ஹேரில். ஸோ போகும்போதே இது பண்ணி விட்டாங்க, அதை காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாகவே நாங்கள் ஓம் பீச்சில் தான் வந்து இருந்தோம் ஈவினிங் வரைக்கும். முடிச்சுட்டு ஆக்டிவிட்டீஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து தண்டேலி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ட்ராவலே எங்களுக்கு வந்து ஒரு 4 hours கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு ஓம் பீச்லேருந்து தண்டேலி வரதுக்கு. ஸோ நைட் ஸ்டே வந்து எங்களுக்கு அங்கே தான் ரிவர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எதுக்காக நாங்கள் வந்து சீக்கிரம் அங்கேருந்து கிளம்பணும், பட் மற்ற எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் முடிச்சுட்டு தான் வந்தோம். பட் தண்டேலிக்கு வந்தது வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெயின் டான்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயர், இது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே பேக்கேஜிங்லேயே உங்களுக்கு இன்க்ளூடட். ஸோ அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம். 9 o'clock அது முடிஞ்சிரும் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஸோ கேம்ப் ஃபயர்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, ரெயின் டான்ஸ் அதெல்லாமே நல்லா பண்ணிட்டு, ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்திருந்தீங்கன்னா கூட அவ்வளோ பெருசாக ஃபீல் இருக்காது. பட் ஒரு 10 பேர் கூட வரும்போது நல்லாவே ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து இது முடித்தோம். ஸோ இப்படி தான் வந்து எங்கள் டே போச்சு. நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். லைக் நல்ல ஆட்டம் போட்டு பயங்கரமாக வந்து சூப்பரான ஒரு இது போச்சு. இங்கேயுமே வந்து நாங்கள் டாம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து எங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்னால போன வந்து ட்ரிப் ஆர்கனைசர் பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் Day 3 வீடியோ வந்து லைக் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.